கர்த்தர் நல்லவர். ஒரு வசனத்தை தொடர்ந்து இன்றைக்கு நாம் தியானம் பண்ண போகிறோம். சரி, தொடர்ந்து சில நாட்களாக நான் வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்தில் பேசி கொண்டிருக்கிறேன். சில நாட்களுக்கு முன்பாக பேசினேன். வெளிப்படுத்தல் 3:20. இதோ வெளிப்படுத்தல் இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். போதும். நின்று இதோ வாசற்படியில். சில நாட்களுக்கு முன்பாக நான் அதை பேசினேன். திரும்ப ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இதோ வாசற்படியில். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவராக இருக்க வேண்டியவர், ஆளுகிறவராக இருக்க வேண்டியவர் அநேகருடைய வாழ்க்கையில் இன்றும் வாசற்படி நிற்கிறார். அதில் ஒரு வார்த்தை இருக்கிறது, தமிழில் இல்லை, ஆங்கிலத்தில் ஐ ஸ்டாண்ட் ஸ்டில். தமிழில் படிக்கிற கேளுங்க. 3:20 அவர் சொல்லுகிறார், நிற்கிறேன். என்னங்க, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இது எவ்வளோ வேதனை இல்லை, எவ்வளவு பாரம் இல்லை. அவர் சொல்லுகிறார், நிற்கிறேன். திருமறை சொல்லுகிறது இன் இங்கிலீஷ், ஐ ஸ்டாண்ட். அவர் ராஜாவாக இருக்க வேண்டியவர். யோசித்து பாருங்கள், ராஜாவாக இருக்க வேண்டிய ஆண்டவர் கர்த்தர் உன் நடுவில் ராஜாவாக இருக்கிறார். 10ஆம் சங்கீதம், நான் சதா காலங்களுக்கும் ராஜாவாக இருக்கிறேன். யோசித்து பாருங்கள், ராஜாவாக இருக்க வேண்டிய ஒருவர் நம்முடைய வாசற்படியில் ஒரு வாட்ச்மேன் நிற்கிறார். ஒரு சின்ன கேள்வி, இஸ் எ கிங் ஆர் அ வாட்ச்மேன் இன் அவர் லைஃப்? உங்களுடைய வாழ்வில் அவர் ராஜாவாக இருக்கிறாரா, இல்லையே ஒரு காவல் காக்கிற காவலாளியாக இருக்கிறாரா? இவர் காவல் கூட காக்கல, உன்னை நேசிக்கிறார். தமிழில் போடுங்க, உன்னை நேசிக்கிறார், உன்னை விரும்புகிறார், உனக்கு வாழ்வு தர விரும்புகிறார். அவர் சொல்கிறாரு, வாசற்படியில். இது எத்தனை அவமானம் இல்லை, இது எத்தனை வேதனை, எத்தனை கண்ணீர். யோசிச்சு பாருங்க. அவர் தந்த வாழ்க்கை, அவர் தந்த உயர்வு, அவர் தந்த மேன்மை, அவர் தந்த வீடு. ஆனால் வீட்டுக்குள்ளே இல்லை, ஏதோ சொன்னோம். எங்கே? ஒரு சின்ன கேள்வி இந்த காலை வேளையில், வேர் இஸ் காட் இன் யுவர் லைஃப்? உன் வாழ்வில் அவர் எங்கே இருக்கிறார்? அவர் சொல்கிறாரு, இங்கே தான் இருக்கிறேன். நான் சொல்லுகிற சில வார்த்தைகளை நான் கண்ணாலே சொன்னேன். யோசிச்சு பாருங்கள். இப்படி சொன்னாலும் புரியும். அவர் அனாதையாக நிற்கிறார், நான் ஆசீர்வாதமாக உள்ளே இருக்கிறேன். இஸ் அபேண்டன். அவர் அனாதையாய். அந்த வசனம் பிடிச்சி திரையிலே பாருங்கள், இதோ நின்று தட்டுகிறேன். யோசித்து பாருங்கள், எவ்வளவு காலம் உங்களுக்கு தான் தெரியும். யூ நோ த டைமிங், ஹவ் லாங் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ. என் பிள்ளை என்னை நேசிப்பாள், என் மகன் என்னை நேசிப்பான், எனக்கு ஊழியம் செய்வான், எனக்கென்று என் சித்தத்தை செய்வான், என் நோக்கங்களை செய்வான், என் இதயத்தினுடைய தேவைகளை பூர்த்தி செய்வான் என்று அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரை வாசற்படியில் ஒரு சின்ன கேள்வி. அவர் அனாதையாய், நான் ஆசீர்வாதமாய். நான் அனாதையாக இருந்தேன், என்னை ஆசீர்வாதமாக்கிட்டார். இன்றைக்கி அவர் எப்படி இருக்கிறார்? யுவர் ஸ்டாண்டிங் அலோன். யோசித்து பாருங்கள், தூதர்கள் இல்லை, யாருமே இல்லை. கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்க்கணும். தனிமையில். இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியும். ஏன் தெரியுமா கதவை தட்டுறாரு? உங்களோட பேசணும், உன்னை ஆஸ்வதிக்கணும், உன் வாழ்வில் அற்புதங்களை செய்யணும். யோசித்து பாருங்கள், உன் வாழ்க்கையில் அவர் விரும்புகிற உன்னையும் பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? இப்போ கேட்டிங்களா, நிறைய கதாபாத்திரங்கள், ஸ்பர்ஜன், சார்ல்ஸ் ஃபின்னி, இன்றைக்கி இருக்கிற மோகன் சிவர்கள், அவர்களைப் போல உன்னையும் பயன்படுத்த விரும்புகிறேன். ஐ ஹாவ் சம்திங் சூப்பர் இன் மை ஹேண்ட். என்ன சொல்லுங்கள்? சம்திங் சூப்பர் சொல்லுங்கள். அவர் கையில் இருக்கிறதெல்லாம் மேன்மையானது, மகிமையானது, விசேஷமானது. நம்ம கண்ணுக்கு அது தெரியல, நம்ம கண்ணுக்கு இது தெரியுது. புழு தெரியுது, ஆனால் புழுவுக்கு பின்னால் இருக்கிற அந்த குக்கி தெரியல. அவர் சொல்கிறார், என் கையில் உத்தம ஆசீர்வாதம் கூட வந்திருக்கிறேன். திரும்ப சொல்லுகிறேன், அந்த வார்த்தையை சொல்லுங்கள், கரங்களை உயர்த்தி. அன்றைக்கு அவர் மாமிசத்தில் நின்று கொண்டிருந்தார், இன்றைக்கு ஆவியில் நின்று கொண்டிருக்கிறார். இது புரியுது? was standing in human body, today is standing in near to you in the spiritual body. அன்றைக்கு அவர் நின்று கொண்டிருந்தார், இன்றைக்கு ஊழியில் நின்று கொண்டிருக்கிறார்கள். அன்றைக்கு நான் மாமிசத்தில், இன்றைக்கு ஆவியில். இன்றைக்கு ஆவியானவனோடு பேசுகிறார். இத்தனை நாள் ஜபம் நடக்குதே, அம்மா உன்னை தான் உணர்வு இல்லையா ஜபத்துக்கு வரணும்னு?
பக்கத்து வீடு, எதிர் வீடு, நிறைய பேர் இருக்கிறீங்க. இங்கே சாயங்காலம் கூட வரமாட்டேன்றீங்க. கொடுமை இல்லை இதெல்லாம் உங்களுக்கு? அன்றைக்கு மாம்சத்தில் இன்று தட்டினார், இன்றைக்கு ஆவியில் நானும் என் ஊழியனும் பொறுமையோடு தட்டி கொண்டிருக்கிறோம். புரியுதா? அன்றைக்கி அவர் தனியாக தட்டினார், இன்றைக்கி ஊழியனோடு சேர்ந்து தட்டுறாரு. அவரையே மதிக்காத உலகம் ஊழியனை எப்படி மதிக்கும்? திரும்ப படிக்கிறேன் கேளுங்க. ஒன்ஸ் அகைன் புட் தட் வேர்ட், அந்த வார்த்தையை. இதோ வாசற்படி நின்று அன்றைக்கு அவர் அந்த வேலையை செய்தார், இன்றைக்கு இந்த வேலையை செய்யும்படி என் ஊழியை நியமித்திருக்கிறேன். எவ்வளவு காலம்? அந்த டென்ஸ் தெரியுமா? அந்த டென்ஸ் தமிழில் போடுங்க அந்த வார்த்தை தமிழில். இதோ வாசற்படி நின்று கதவை தட்டினேன் அல்ல. அப்படியானால் நிகழ்கால தொடர்நிலை, ஸ்டில், இன்றும். யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ பொறுமையின் ஆண்டவர். யோசிச்சு பாருங்கள். திரும்ப சொல்லுகிறேன், அவரை அசட்டை பண்ணி நீ ஆசுவாமல் இருக்க முடியாது. இப்படின்னு சொல்கிறேன், ஊழியனை அசட்டை பண்ணி நீங்கள் ஆசுவாமல் இருக்கவே முடியாது. யோசிச்சு பாருங்கள். அப்படின்னா தேர் ஸோ பிஸி. ஐயா அந்த வசனத்துக்கு தெரியுமா உங்களுக்கு? இன் இங்கிலீஷ் நாக்கிங் ஆன், தட்டி கொண்டே இருக்கிறார். சொல்லுங்கள், நான் சொல்ல விரும்புகிற வார்த்தை, அவர் விடாமுயற்சியிலும் இன்றைக்கும் செயல்படுகிறார். சொல்லுங்கள், அந்த முயற்சி வெற்றியா தோல்வியான்னு உங்களுக்கு தான் தெரியும். காட், அந்த வசனம் கேளுங்க, கதவை தட்டினேன் அல்ல இன்றும். அவ்வளோம். நீ என்னைக்கே சத்தம் கேட்குறியோ, என்னைக்கே சித்தம் செய்கிறியோ, திரும்ப சொல்லுகிறார், அவர் சொல்லுகிறார், நான் கதை உடைச்சி உள்ளே வர விரும்பவில்லை, உனக்கு சுய சித்தத்தை கொடுத்திருக்கிறேன், வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறேன். நீ செவிடன் அல்ல, போட்டுருங்களேன், சத்தத்தை சேட்டு. அப்படின்னு யூ ஆர் நாட் அ டெஃப் மேன், யூ ஆர் நாட் அன் ரோபோ. நீ ஒரு இயந்திரம் அல்ல, என்னை போல உன்னை உருவாக்கினேன், என் உணர்வுகளை உனக்குள்ளே தந்தேன், என்னுடைய உருவாக்கும் தன்மை உனக்குள்ளே வைத்தேன். பட் ஸ்டில் நீ உள்ளே, நான் வெளியே. அனாதையாய். சொல்லுங்கள், அனாதையாய். யோசித்து பாருங்க. நான் அனாதையாக இருந்து என்னை உயர்த்தின கர்த்தரை இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்? அவர் எங்கே? யோசித்து பாருங்க. இடம் உண்டா என் சித்தத்தை செய்ய, என் நோக்கத்தை நிறைவேற்ற? திரும்ப சொல்ல விரும்புகிறேன், இன்றும் ஆண்டவர் பொறுமையாக இருக்கிறார். இந்த வாசல் சொல்றதுல வாசல் தட் இஸ் மை சோல், என் ஆத்துமா. சொல்லுங்க, வாசல்னா இந்த வாசல் இல்லை. இப்போ வந்தீங்களே, இந்த வாசல் இல்லை. உன்னுடைய ஆத்துமா கிட்ட வந்து, மை சன் ஐ நீட் யூ, என் மகனே நீ எனக்கு தேவை, என் மகனே உன்னோடு பேசணும், என் மகனே உனக்கு ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறேன், என் மகனே உன்னோடு கூட நான் உன்னை உயர்த்த விரும்புகிறேன், உன்னை பயன்படுத்த விரும்புகிறேன். சொல்லுங்கள், எங்கே நிற்கிறார்? அன்றைக்கு வெளியிலே லிட்ரல் எழுத்தும்படியாக இன்றைக்கு நியத சோல், உன் ஆத்துமா அது செத்து போயிடுச்சு, உணரவே இல்லை. என்ன சொன்னாலும் சொல்லுங்கள், ஏதோ வந்துட்டேன், சீக்கிரம் முடிச்சு தான் வீட்டுக்கு போயிடுவேன். யோசித்து பாருங்கள். சொல்லுங்கள், அவர் வெளியே, நான் உள்ளே. காலங்கள் மாறும், நீ வெளியே, அவர் உள்ளே. கதவை தட்டினார்கள், கதவு அடைக்கப்பட்டது. ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் கதவை திறவும். யோசித்து பாருங்க. அன்னைக்கு நீ வெளியே இருப்பாய், அவர் உள்ளே இருப்பார். இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன், அன்றைக்கு உனக்கு இன்னொரு கதவு திறக்கப்படும், அது பாதாளத்தின் கதவு. இன்றைக்கு நீ இந்த கதவை திறந்தால் பரலோகத்தின் கதவு உனக்கு திறக்கப்படும். அப்படின்னு சொல்லுங்க. டோன்ட் பி அடமெண்ட், முரண்பாடாய், அதாவது முரட்டாட்டமாய் வேண்டாம். திரும்ப சொல்லுகிறேன், அவர் உன்னை தட்டுவது உன் வாழ்க்கையில் இன்னும் ஐ ட்ரை. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, தேவனே உங்களுடைய முயற்சியும் உங்களுடைய உழைப்பும் வீணாய் போகாது. என்னை பார்த்து சொல்லணும், நீங்கள் உங்கள் முயற்சி வீணாக போகாது பாஸ்டர், உங்கள் உழைப்பு வீணாக போகாது அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? எவ்வளோ நேரம்? வெயிலும் அவர் மேல், மழையும் அவர் மேல். இது கேட்கலையா? கேட்டும் கேட்காம இருக்கிறாரா? என் சத்தத்தை நல்லா கேட்குது. ஒரு காலம் வரும் அது கேட்காது. வயசாகிடும் போது கண்கள் மங்கி
குழி விழுந்து கால்கள் நடுங்கி உடலெல்லாம் ஆட்டம் கண்டு எல்லாமே கேட்கும். பிரசங்கர் சொல்லுகிறார், அந்த ஊற்று, அந்த கிணறு, அந்த கிண்ணம் என்ன சால் உடைந்து, உங்களுக்கு புரிய நினைக்கிறேன், கண்கள் மங்கி குருவியின் சத்தம் கூட கேட்காதான். இட் இஸ் டோட்டலி பேரலைஸ்ட். தேவன் சொல்கிறார், இந்த வாய்ப்பு சொல்லுங்கள், இந்த வாய்ப்பு 5 குறிப்பில் சொல்லுகிறேன். நம்பர் 1, எதற்காக நம்ம தட்டுகிறார்? தமிழில் போடுங்க, இங்கிலீஷில். பை வேர்ட், உன்னோடு பேச, அவர் சித்தத்தை உன் வாழ்க்கையில் நிறைவேற்ற, அவருடைய நோக்கத்தை உனக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். ஆமீன் சொல்லுங்க. வார்த்தையாலே பேசுகின்ற ஆண்டவர் இவர். ஹலோ, நீ நிறைய படிச்சிருக்கலாம், PhD, MPhil, MBA, பட் அவர் சொல்கிறாரு, நான் வாழ்க்கையின் பாடங்களை உனக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். I want to teach you the lessons of the life. வாழ்க்கையின் பாடங்களை கற்றுக்கொண்டதெல்லாம் ஏற்று சுரக்காய். நான் கற்றுக் கொடுப்பது என்னை கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன், வாழ்க்கை கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன், இன்றைக்கு இருக்கிற மனிதர்களை கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன், உன்னை சுற்றி இருக்கிற சக மனிதர்கள் யார் என்பதை கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். சொல்லுங்கள், வார்த்தையை கற்றுக் கொடுக்கிற ஆண்டவர். இந்த இறையர் கல்வி நான் படிக்கவில்லை, அந்த வாய்ப்பு எனக்கு இல்லை. ஆசை இருந்தது, இறையர் கல்வியில் படிக்க வேண்டும் என்ற ஆசை, பைபிள் ஸ்கூலில் படிக்கணும், ஒரு பாஸ்டராக வரணும், அந்த வாய்ப்பு எனக்கு இல்லை. ஆனால் தேவனை கற்றுக் கொடுத்தார். அப்படின்னு சொல்ல முடியுங்களா? கல்லூரி கற்றுக் கொடுக்கிற பாடங்களை விட காலங்களும் கர்த்தரும் கற்றுக் கொடுக்கிற பாடங்கள் அதிகம். படிக்கலன்னு சொல்லி வருத்தப்படாதீங்க. when God teach you, he is the excellent teacher that you ever seen. நீ இதுவரைக்கும் பார்த்திராத ஒரு சிறப்பான ஆசிரியர் அவர்தான். சொல்லுங்கள், நல்ல ஆசிரியர். காலைதோறும் கற்றுக் கொடுக்கிறார், நிமிடங்கள் தோறும் கற்றுக் கொடுக்கிறார். 2வது குறிப்பு, why is knocking your door. 2வது குறிப்பு, to convict you. உனக்கு ஒரு நம்பிக்கை தர. நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறியே, நம்பிக்கையே உனக்கு இல்லை, எதையோ நம்ப வேண்டியதை நம்பு என்று சொல்லி கொடுக்கத்தான் உள்ளே தட்டுகிறார். சொல்லுங்கள், நம்பிக்கையின் ஆண்டவர். கரங்களை உயர்த்தி. நம்பிக்கை இல்லை உங்களுக்கு, கணவன் இல்லை, மனைவி இல்லை, பிள்ளைகள் இல்லை, வாழ்க்கை இல்லை, வேலை இல்லை, ஆரோக்கியம் இல்லை, ரொம்ப நொந்து போயிருக்கலாம். ஐ வாண்ட் டு கிவ் ஹோப். உனக்கு ஒரு நம்பிக்கை தரத்தான் நான் கதவை தட்டுறேன். உன்கிட்ட வாங்க இல்லை, உனக்கு நம்பிக்கை தர. சொல்லுங்கள், நம்பிக்கை தர. 3வது குறிப்பு, அதாவது நடைபெறமாய் வாழ்கிறாய், உன்னை உணர்வுள்ள மனிதனாய் மாற்ற விரும்புகிறேன். சத்தம். நடைபெறமாய் பிறந்தேன், வளர்ந்தேன், வாழ்கிறேன், போட்டிருக்கிறேன். எப்படி இது தட்டுறாரு? தீவிரமாய். என்னங்க? மும்முரமாய், உன்னையும் தீவிரமாய் மாற்றும்படியாய். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? வாழ்க்கையே சோர்ந்து போச்சு, வாழ்க்கை இருட்டாயிடுச்சு, வாழ்க்கை ஒன்றுமே இல்லை, எல்லாமே இருள். ஐ வாண்ட் டு மேக் யூ ஆஸ் அ மேன் ஆஃப் மோஷன். மோஷன் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்றால், உன்னை தீவிரமாய் செயல்படுகிற மனிதனாய் மாற்ற விரும்புகிறேன். சில கரங்களை உயர்த்தி, தேவனே உமக்காய் தீவிரமாய் இருக்கிற நாட்கள் கொஞ்சம், நாட்கள் கொடிதாய் மாறிடும் முன் காலத்தை ஆதாயம் செய்ய எனக்கு என்ன பலன் இருக்கிறதோ அந்த பலனை தேவனுக்கு என்று பயன்படுத்த. சொல்லுங்கள், தேவனுக்கு பயன்படுத்த. 3வது ஒரு வார்த்தை போட்டிருக்கிறேன், இம்பல்ஸ் என்ற வார்த்தை. உன்னை உன்னை தூண்டிவிட. நீ மங்கி இருக்கிறாய், அனலுமின்றி குளிருமின்றி நீ வெதுவெதுப்பாய் இருக்கிறாய். ஐ வாண்ட் டு மேக் யூ டு இம்பல்ஸ். இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்றால், உன்னை, அதாவது நீ மங்கிற உன்னை பிரகாசமான ஒளியாய் மாற்ற விரும்புகிறேன். எல்லாரும் சொல்லுங்கள், என்ன பிரகாசமாய், சத்தமா. இது போதும் ஆண்டவரே. இல்லை, ஆஸ் அ பாஸ்டர், ஆஸ் அ சர்வன்ட் ஆஃப் காட் 52 ஆண்டுகளாக இருக்கிறேன். இன்னும் நான் விரும்புகிறேன், இன்னும் ஆண்டவரே என்னுடைய திரிகள் பிரகாசிக்க வேண்டும், இன்னும் உமக்காக நான் ஓட வேண்டும், இன்னும் உமக்காக ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும். சொல்லுங்கள், தூண்டும் எங்கள் துணையாளரே. அவர் யார்? சத்தமாக சொல்லுங்கள். அடுத்தபடியாக, உன்னுடைய பாடுகளிலிருந்து உன்னை பரவசமாக்க. சொல்லுங்கள், நீ ரொம்ப பாடுபட்டுருக்கிற, நீ தனியா, நீ எதை நம்புறியோ அது உனக்கு மகிழ்ச்சி அல்ல. உன்னை பாடுபடும் சக்தி நிறைய இருக்குது. பாவம், நீ நினைக்கிற அந்த எண்ணம், அகம்பாவம், ஆணவம். நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறதையா, போயா. அவர் சொல்கிறாரு, உன் பாடுகளிலிருந்து உன்னை வெளியே கொண்டு வர விரும்புகிறேன். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஏதோ ஒரு வலையில் நீ சிக்கி இருக்கிற,
அது அறியாமல் இருக்கலாம், ஆணவமாக இருக்கலாம், இருளாக இருக்கலாம், அகம்பாவமாக இருக்கலாம், புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம், ஏதோ ஒரு சோகம் உன்னை தூண்டி இருக்கலாம். தேவன் சொல்லுகிறார், அதிலிருந்து உன்னை வெளியே கொண்டு வர விரும்புகிறேன். சொல்லுங்கள், நம்பிக்கையை தர சத்தமா. ரெண்டாவது, என்னை இன்னும் தீவிரமுள்ள மனிதனாய் மாற்ற, இன்னும் அவரோடு நெருங்கி வாழ, இன்னும் அவரோடு கிட்டி சேர, இன்னும் அவருக்காக சேவை செய்ய. சொல்லுங்கள், என்னை தூண்டும் துணையாளரே. நீ மங்கி இருக்கிற, இது போதும், 4 சுவர் போதும், ஏதோ ஒரு வேலை, ஏதோ ஒரு வாழ்க்கை, புருஷன் ஆளுக்காக சம்பாதிக்கிறாரு, போதுமே. புரியுதா உங்களுக்கு? ஒரு நல்ல சோறு கிடைக்குது, வீடு கொடுத்துருக்கிறார் ஆண்டவர், இது போதும். இல்லை, இதை விட ஒரு மேலான நிலைக்கு உன்னை உந்தி தள்ள விரும்புகிறேன். ஐ வாண்ட் டு மேக் யூ ஃபார்வர்ட். சொல்லுங்கள், நான் இன்னும் முன்னால் போகணும். சத்தமாக சொல்லுங்கள், சத்தமாக. இதெல்லாம் தேவதூர் உட்காருங்களா? இதில் தேவதூர் உட்காருவாங்களான்னு கேட்டேன். இதில் தேவதூர் உட்காருவாங்களான்னு கேட்டேன். இது யார் உட்காருவா? இதில் தேவதூதர்களா? சொல்லுங்கள். இதில் கூட நான் முன்னோடியாக இருக்கணும். திரும்ப சொல்ல புரியுதா? ஏன் முன்னோடியாக உட்கார முடியலன்னா அது பல காரணங்கள். நேற்று கூட சொன்னேன், செம்மையானவர்கள் துதிப்பார்கள். என்னங்க? 33ஆம் சங்கீதம் 1 வசனம், 33:1. நீதிமான்களே, கர்த்தருக்குள் களி கூறுங்கள், துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும். அப்போ யார் தான் துதிக்க முடியும்? செம்மையாக இருக்கிறவங்க தான். நீங்கள் துதிச்சாலும் செம்மையாக மாறிடலாம். ட்ரை டு பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் துதிச்சு பாருங்க, யுவர் லைஃப் வில் பி அப்ரைட். சொல்லுங்க, ஒரு புதிய உணர்ச்சி, ஒரு புதிய உந்துதல், ஒரு புதிய தூண்டுதல். நீ நிறைய பேருக்கு தூண்டுதலே இல்லை தெரியுமாம்மா? ஜெபம் நடக்குது தாயே, ஜெபம் நடக்கு தெரியுமா? எனக்கே நிறைய பாடு. கதவை திறந்தால் பாடுகள்லாம் போயிடும். கதவு அடைக்கப்பட்டவருக்கு என்ன தான் இருக்கும்? சுகவீனமாக இருந்தால் எக்ஸம்ஷன். சொல்லுங்க, என் முன்னுரிமை. இன்றைக்கு கூட அன்பான ஒரு போதகர், அன்பான அந்த தாயார், நேற்று இந்த சம்பவம் மத்தியில் நிலை குலைந்து போன ஒரு குடும்பங்கள், ரைட்? ஏன், எங்கே, எதுவரை தான் பேசினேன். நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா? சொல்லுங்கள், நான் தனியாக இருந்தால் எனக்கு பாடு, அவரோடு நான் சேர்ந்துருந்தால் பரவசம். ஹலோ, எத்தனை காலம்தான் நீங்கள் அப்படி இருப்பீங்க? நான் சத்தம் கேட்கலையா? இல்லை வெளியே ஒருத்தர் நிற்கிறார தெரியலையா? ரைட். அப்போ பாருங்க, லீதியாளின் இதயத்தை திறந்த தெய்வம் நம்முடைய இதயங்களை திறப்பாராக. எல்லாம் சொல்லுங்கள், லீதியாளின் இதயத்தை. அவள் யார் தெரியுமா? அவள் யார் தெரியுமா? ஷீ இஸ் அ மல்டி மில்லினியர். ஹலோ, நம்ம மாதிரி அன்னாட கஞ்சி இல்லாத ரத்தாம்பரம் விற்கிற ஒரு மிகப்பெரிய செல்வ சீமாட்டி. சொல்லுங்கள், அவள் இதயத்தை கதை திறந்தார். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்பொழுது தியத்தீரா ஊராளும் இரத்தாம்பரம் விற்கிறவர்களும் தேவனை வணங்குகிறவர்களுமாகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ. நிறுத்தி. அப்பொழுது தியத்தீரா ஊராளும், தியத்தீராள், கவனிங்க, அந்த ஊர் வந்து ஃபுல் ஆஃப் ஐடல்ஸ், விக்கிரங்கள் நிறைந்த ஒரு ஊர் அது. ஹலோ, தியத்தீரா சபை வேதத்துக்கு வெளிப்படுத்தலை, விக்கிரங்கள் நிறைந்த ஒரு ஊர். எங்கே பார்த்தா விபச்சாரம் நிறைந்த ஒரு ஊர். அந்த ஊரில் எப்படி வாழ்ந்தாலும் இரத்தாம்பரம் விற்கிறவர்கள் போடுவீங்களா? வசனம், இரத்தாம்பரம் இஸ் a காஸ்ட்லி, she is a multi millionaire. அடுத்து, தேவனை வணங்குகிறவர்கள். ஹலோ, மல்டி பிஸ்னஸ் மேன். நேரமே இல்லை. என்ன வேலை செய்கிறீங்க? என்ன வேலை செய்கிறேன்? வாட்ச்மேனாக இருக்கிறேன். மல்டி பிஸ்னஸ். யாரை ஆராதிக்கிறாள்? தேவனை. நேற்று கூட சொன்னேன், ஆதியாம் 12:4. 75 வயசு ஆபிரகாமுக்கு தேவன் சொல்கிறாரு, என்னை ஆராதி. ஆதியாம் 12:4. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடி. ஒரு நிமிஷம். என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ அவர் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அவர் சத்தத்தை. ஹலோ, நாளைக்கு என்ன பிஸ்னஸ் பண்ணணும், நாளைக்கு யார் அப்ரோச் பண்ணணும், நாளைக்கு என்ன ஈவெண்ட் பண்ணணும், புரியுதா? நாளைக்கு என்ன டார்கெட் பண்ணணும், நாளைக்கு எந்த ஏஎம்எஸ்ஸா என்எம்எஸ்ஸா ஏஎம்சி பண்ணணும், புரியுதுங்களா? நாளைக்கு என்ன டியூட்டி எனக்கு,
1000 பிரச்சனை, ஆனால் 5வது வரி கேட்டுக்கொண்டிருந்தாள். ஹலோ, கேள்வி கேட்கல. இன்னைக்கு அதுக்கு தான் பஞ்சமே இல்லையே. நான் முடிச்சு படிக்கட்டு கூட இறங்குறதில்ல. எத்தனை கேள்விகள், கேள்வி கணைகள். ரைட். சில கேட்டுக்கொண்டிருந்தாள். பவுல் சொல்லியவைகளை கவனித்தாள். சொல்லுங்க எல்லாரும். யோசிச்சு பாருங்க, ஒரு மல்டி பிஸ்னஸ் பண்ணுற ஒரு லேடி. ஹலோ, கவனிங்க. ஒன்றும் இந்த என்ன சொல்கிறது, 10 ரூபா 100 ரூபா பொருள்லாம் வைக்கிறதில்ல. அவள் விற்கிறது ரொம்ப காஸ்ட்லி பிஸ்னஸ் பண்ணுறவளே எதுக்கு டைம் கொடுக்குறா? எதுக்கு டைம் கொடுக்குறா? வார்த்தையை கேட்பதற்கு. சொல்லுங்கள். அவள் இதயத்தை தட்டினார், தேவன் தட்டினார். தட்டின உடனே சொல்லுங்கள், ஆணவம் இல்லை, அகம்பாவம் இல்லை, வேறு யாருக்கு இடம் இல்லை. 2 காரியம் சொல்லி முடிச்சிடுறேன். சொல்லுங்கள், ஏன் திறக்கல தெரியுமா? ஏன் திறக்கலை? இன்னைக்கு ஆதியாம் படிச்சிங்களா? ஆதியாம் 12 75 வயசு தாத்தா கிட்ட சொல்கிறாரு, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோடே கூட போனான். தமிழில் வேற மாதிரி இருக்குது. ஆபிரகாம் ஒரு நிமிஷம் 70 வயசு சொல்கிறாரு. 3ஆம் வசனத்தில் நீ ஆராதி, வர்ஷிப் மீ. 3ஆம் வசனத்தில் யூ வர்ஷிப். ஆங்கிலத்தில் இடம் போடுறது த ரீசன் 4 போடுங்க. 4 சொல்லுங்கள். சொன்னபடியே. சத்தமாக என்னை கொஞ்சம் கவனிங்க. எல்லாரும் கொஞ்சம் கவனிங்க. இது ஒரு புதிய அனுபவம், ஒரு புதிய தெய்வம், ஒரு புதிய கலாச்சாரம், ஒரு புதிய வழிபாடு. தமிழ் புரியுதா? ஒரு புதிய வழிபாடு. இந்த ஆராதனை நியூ ஒன். இந்த தேவன் புதியவர், இந்த கலாச்சாரம் புதிது, எல்லாமே புதுசு. 4ஆம் வசனம் திரையில் பாருங்கள் எல்லாரும். என்னங்க? அவரே புதுசு. இந்த கர்த்தரே அவருக்கு புதுசு. விக்கிரங்களை ஆராதிக்கிறவன், அவங்க வழிபாடே வேறு, அவங்க ஸ்டைல் வேறு, அவங்களுடைய அந்த எல்லாமே வேறு. ஆனால் இதெல்லாமே புதுசு. சொல்லுங்கள். சொன்னபடியே. சத்தமாக சொல்லுங்கள். அங்கே ஒரு வார்த்தை இல்லை, ஆராதிக்க புறப்பட்டு போனான். எதுங்க? எப்படி ஆராதிப்பாங்க அவங்க? எனக்கு அந்த அனுபவம் இருந்துச்சு. முதன்முறையாக 1970 மே மாதம் ஒரு வெள்ளிக்கிழமை மாலை, ஒரு விடுமுறை நாள். நியூ கல்லூரிக்கு எதிராக, புதுக்கல்லூரிக்கு எதிர்க்க ஒரு ஓட்டு வீடு. முதன்முறையாக உள்ளே போகிறேன். ஒரு 4 வயசான தாய்மார்கள், நானும் என் நண்பர் முருகவேலும், 6 பேர் தான். அவங்க பாடுறது, அவங்க கை தட்டுறது, அந்நிய பாஷை பேசுகிறது, தரை தான், மேலே ஓடு, ஒரு 40 வாட்ஸ் பல்பு தான், இந்த குண்டு பல்பு. அவங்க பாடுறது ஒன்றுமே எனக்கு புரியல. ஆனால் ஒன்று மட்டும் புரிஞ்சுது, தேவ பிரசன்னம் அந்த இடத்துல இருந்தது. சொல்லுங்க. புறப்பட்டு போனான். எப்படிங்க? 2வது வரி. சத்தமா கேட்டபடியே. சொல்லுங்க. சொல்லுங்க. ஆணவம் இல்லை, அகம்பாவம் இல்லை, கேள்விக்கணைகள் இல்லை, எதிர்ப்புகள் இல்லை, ஒன்றுமே இல்லை. அதனால தான் கர்த்தருடைய செல்வசீமானாய் மாற்றினார். இன்றைக்கு ஊதர்கள் ஜெபிக்கும் போது சொல்கிறாங்க, ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அவர் சந்ததி இன்றைக்கும் பேசப்படுகிறது. சொல்ல மாட்டீங்களா? வேதத்தில் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். வேதம் சொல்கிறது, அவர்கள் தேவன் எனப்பட அவர் வெட்கப்படவில்லையா. சொல்லுங்கள். உலகம் சொல்லணும், இந்த சமுதாயம் சொல்லணும், ஸ்டீஃபனுடைய தேவன், அவர்கள் தேவன் எனப்பட அவரை வெட்கப்படலையாம். சொல்லுங்கள். உங்கள் பேர், உங்களுடைய தேவன் சொல்கிறதுக்கு அவர் வெட்கப்படுவாரா, மகிழ்ச்சி அடைவாரா? ஆமேன். முதல்ல நான் மகிழ்ச்சி அடையணும். இவர் உங்கள் சபைக்கு வராரு. ஆமாங்க. அந்த அம்மா உங்கள் சபைக்கு வராங்க. அப்படி தாங்க நினைக்கிறேன். புரியவே மாட்டேதில்ல. ஆமாங்க, உங்கள் சபைக்காக வராங்க. சூப்பருங்க. அவங்க எப்படிங்க உங்கள் சபையில் வச்சுக்கிறீங்க அவங்கள? உண்மையை சொல்லட்டுமா? ஏதோ ஒரு கணம் இருக்கிறது, ஒரு மரியாதை இருக்குது இல்லை? அது உங்கள் கையில் தான் இருக்குது. பொதுவாகவே என்ன இருக்குது, என் கூட பிள்ளைகள்லாம் வராங்களே, ஏதோ ஒரு
மரியாதை இருக்குது. அந்த மரியாதை காப்பாற்றுறது நீங்கள் தான். புரிய மாட்டேங்குது. காற்றுலையும் பறக்க விட்டுடலாம், என்னை காப்பாற்றவும் செய்யலாம். இன்னாத்த நீங்கள் பிரசங்கம் பண்ணுறீங்க, மேடம் நல்லா பேசுகிறீங்க, ஜனங்களை இப்படி விட்டுட்டீங்களே. சொல்லுங்கள், அவர்கள் தேவன் எனப்பட 3 வாரம் சொல்கிறேன். சொல்லுங்கள், ஏன் கதவை திறக்கலை? நம்பர் 1, மூடப்பட்டிருக்கிறது. ஏதோ ஒன்று தடுக்கிறது, ஏதோ ஒன்று தடை செய்கிறது. சொல்லுங்கள், ஏதோ ஒன்று என்ன தடை செய்யுது, ஏதோ ஒன்று என்ன, சத்தமாக சொல்லுங்கள். அந்த ஏதோ உங்களுக்கு தான் தெரியும். ஏன் திறக்க முடியல? கடங்காரன் கதவை தட்டுறான், ஏன் கதவை திறக்க முடியல? இல்லைன்னு சொல்லுடா. என்ன டேடி போய் பேசுகிறீங்களா? சொல்லுங்கள், ஏதோ ஒன்று தடைப்படுது. சொல்லுங்கள், ஏதோ ஒன்று என்ன பண்ணுது? ஏன் பாட்டு பாட முடியல? ஏதோ ஒன்று தொண்டை வரல பாஸ்டர். இல்லை, தொண்டைக்குள்ளே ஏதோ ஒன்று தடை பண்ணுது. ஸ்ட்ராங்லி க்ளோஸ்ட். எப்படிங்க? சும்மா தட்டினா என்ன பண்ணிடலாம்? திறந்துடலாம். பயங்கர காவல் இதுக்கு, இரும்பு. அதாவது அது நிறைய பேரிகார்ட். நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 4. தேவன் சொல்கிறாரு, அடப்பாவி, உன்னை நான் என்னை போல உருவாக்கினேன், என் சாயலை உருவாக்கினேன், உனக்கென்று உத்தம ஆசீர்வாதங்களோடு உன்னை வந்திருக்கிறேன். இதுக்கு எத்தனை கதவு போட்டிருக்குதுல? 3ஆம் வாசலையும் கடந்து. என்னங்க சொல்லுங்கள், எனக்கு ஒரே ஒரு வாசல் தான் ஆண்டவரே. ஒரு ஆத்மா 3 ஆத்மாவா? சொல்லுங்கள், ஒரே வாசல் தான். ரொம்ப ஈஸி, ரொம்ப ரொம்ப ஃப்ளெக்சிபிள். சத்தமாக சொல்லுங்கள். சும்மா தட்டினா வந்துடும். சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள், சும்மா தட்டினா திறந்துக்க ஆண்டவரே. அவரே சொல்லுவார், அடப்பாவி, இத்தனை வருஷம் அவன் தட்டுறான், நான் தட்டுறேன், எத்தனை ஊழியக்கார் தட்டுறாங்க, இதில் வேறு டெய்லி வேறு தட்டுறாங்க டிவியில். இவ்வளோ பேர் தட்டியோ நீ எப்படி இருக்கிற? 2வது குறிப்பு, நீ இரும்பு மனுஷனா? இல்லை, நீ இரும்பாக இருந்தால் அவர் உனக்கு இரும்பாக இருப்பார். நீ ஃப்ளெக்சிபிளாக இருந்தால் உனக்கு ஃப்ளெக்சிபிளாக இருப்பார். நீ மாறுபாடாக இருந்தால் உனக்கு ஒரு மாறுபாடாக இருப்பார். நீ புனிதனாக இருந்தால் உனக்கு புனிதனாக இருப்பார். சொல்லுங்கள், ஏதோ ஒன்று தடை செய்யுது. சத்தமாக எனக்கு தெரியாது, உங்களுக்கு தான் தெரியும். ஏதோ ஒன்று தடுக்குது. தடை செய்து வேறு, தடுக்குது வேறு. வரலான்னு திறக்கலான்னு போகிறேன், ஏதோ ஒன்று. அது என்னது? பேய், உணர்ச்சிகள், பெருமை, ஈகோ. நீங்கள் சொல்லி நான் கேட்பேண்ணா, புருஷன் சொல்லி நான் கேட்குறதில்ல. அதான் எப்பவுமே தெரியுமே, அதான் தெரிஞ்ச விஷயம் தானே. என் புருஷன் சொல்லி நான் சொல்லி தான் அந்தாலும் கேட்குறான். இதெல்லாம் பெரிய பெரிய விஷயம் வேண்டாம். சொல்லுங்கள் எல்லாரும், ஒன்று சொல்லட்டுமா? அவர் வல்லமை எல்லாவற்றையும் திறக்கும். வல்லமை சொல்லுங்க, இஸ் பவர் கேன் ஓப்பன் எனிதிங். சொல்லுங்கள், வியாதியா? ஈ கேன் ஓப்பன். வறுமையா? ஈ கேன் ஓப்பன். பிரச்சனையா? ஈ கேன் ஓப்பன். சத்தமாக சொல்லுங்கள், சொல்லுங்கள், ஓப்பன். இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன், டோன்ட் ஆர்கியூ வித் ஹிம். சொல்லுங்கள், அவரோட வாக்குவாதம் பண்ண மாட்டேன். திறக்க சொன்ன சத்தமாக சொல்லுங்கள். என்னப்பா சொல்லுங்களேன்? டோன்ட் ஆர்கியூ இருக்குதுங்களா? சொல்லுங்கள், டோன்ட் ஆர்கியூ. சத்தமாக சொல்லுங்கள், சொல்லுங்கள், டோன்ட் ஆர்கியூ. கரங்களை எடுத்து ஆர்கியூ பண்ண மாட்டான் பாஸ்டர். என்னை பார்த்து சொல்லுங்கள், நான் 100 வயசு இருப்பேன். அந்த அம்மா ஏன் பாட்டு பட சொன்னீங்க? இவரை ஏன் பாட்டு பட சொல்கிறீங்க? அவருக்கே ஜெபம் பண்ண சொல்கிறீங்க? இது என்னது? சொல்கிறார், நீ திறந்தால், நீ திறந்தால். அப்போ அடைக்கிறது யார் தான்? சொல்லுங்கள், வாக்குவாதமே இல்லை. எதுக்கு திறக்கணும்? ஏன் திறக்கணும்? இன்று போய் நாளை வா. அவர் ஒரே போயிடுவார். அவர் போயிட்டாருன்னா நான் பிளாட்ஃபார்ம் தான். சொல்லுங்கள், ரொம்ப நேரம் நிற்க வைக்க. அவர் ரொம்ப நேரம் என்ன பண்ணாதீங்க, சத்தமாக. ரொம்ப நேரம், அது வெயில் காலம். அவர் உள்ளே வந்தார், நான் 3 நடக்கும். நம்பர் 1, அதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். எழுந்திருப்போம். சொல்லுங்கள், கம்ஃபர்ட்ஸ், ஜாய், ப்ளஷர்ஸ். சொல்லுங்கள், ஆறுதல், மகிழ்ச்சி. சொல்லுங்கள், பேரின்பம். எல்லாம் சொல்லுங்கள். அவர் உள்ளே வந்துட்டார், என்னது? சொல்லுங்கள், நிம்மதி.
சத்தமாக சொல்லுங்கள், நிம்மதியே நிரந்தரமே. சொல்லுங்கள், நிம்மதி வந்துடும். நிம்மதியே இல்லையா, அவரை கதவை திறந்து விடுங்க, நிம்மதியே வந்துடும். கதவை தர காற்று வரட்டும், கதவை தர நிம்மதி வந்துடும். கதவை தர பாஸ்டர் கதவு திறந்தா இருக்குது பாஸ்டர். இல்லை, நான் சொல்கிற அந்த இரும்பு கதவு. என்ன கதவு? எலும்பும் தோல்மாக இருப்பாங்க, ஆனால் இரும்பு கதவோடு இருப்பாங்க. புரியல, அது இந்த மாதிரி டென்ஷன் ஆகிட போகிறாங்க. சில பேர் ரொம்ப ஃபேட்டாக இருப்பாங்க, ரொம்ப ஃபீவலாக இருப்பாங்க. சொல்லுங்கள் எல்லோரும், நான் ரொம்ப சாஃப்ட்டு, ரொம்ப ஃப்ளெக்சிபிள். என்ன டோர் அது? ஒரு டோர் வருது, என்னது? பிவிசி டோர். சொல்ல, நான் இரும்பு கதவு இல்லை ஆண்டவரே, நான் சாதாரண பிவிசி கதவு, மரக்கதவு கூட இல்லை. நான் என்ன தான் சும்மா தட்டினால், காலில் தட்டினாலே, எங்கள் வீட்டு குழந்தை தட்டினால், பேத்தி தட்டினா கூட என்ன ஆகிடும்? திறந்து பாருங்கள், இவ்வளோ கம்ஃபர்ட்ஸ். சொல்லுங்கள், வசதி வந்துடும், வாய்ப்பு வந்துடும், மகிழ்ச்சி வந்துடும். சொல்லுங்கள், இன்பங்கள் வந்துடும். ஆமீன். இதுக்காகத்தான் அவர் கேட்குறார். உன் பொருளை கேட்கல, ஆஸ்தியை கேட்கல, அந்தஸ்தை கேட்கல, வெள்ளியை கேட்கல, பொண்ணை கேட்கல. தம்பி, என் கையிலலாம் வச்சுருக்கிறேன், நிம்மதியே இல்லை. அவள் தான் நிம்மதி. தர நான் வந்துடுவேன். சொல்லுங்கள், மகிழ்ச்சி தந்துடுவேன், ஆசீர்வாதங்களை தந்துடுவேன். கரங்களை உயர்த்தி, நிம்மதி வெளியே, குழப்பம் உள்ளே. நிம்மதி வெளியே, குழப்பம் உள்ளே. சொல்லுங்கள், குழப்பம் வெளியே, நிம்மதி உள்ளே, மகிழ்ச்சி உள்ளே, துக்கம் வெளியே. அவர் வந்தால் இருக்குமா? அது அவர் வந்தால் இருக்குமான்னு கேட்டேன். ஆமேன். அவர் யார் தெரியுமா? சர்வத்தையும் ஆளுகிறவர். சொல்லுங்கள், நிம்மதி உள்ளே வந்துட்டா எது போயிடும்? துக்கம் போயிடும். மகிழ்ச்சி உள்ளே வந்தால் சஞ்சலமும் தவிப்பும். அது எவ்வளோ அழகான வார்த்தை இல்லை? சும்மா போவாது, அப்படி இட் வில் ரன் அவே. சொல்லுங்கள், ஓடி போகணும். ஒரே ஒரு வார்த்தை, என்னுடைய இதயம் சொல்லுங்கள், ஏதோ ஒன்று தடை பண்ணுது, ஏதோ ஒன்று தடுக்குது, ஏதோ ஒன்று மூடி இருக்குது. அதை அவர் உடைச்சி வர மாட்டார். இந்த கல்லை எவன் புரட்டுவான்? நீ கொஞ்சம் புரட்டிடுங்க. என் வாழ்க்கையில் ரொம்ப இதெல்லாம் இருந்துச்சு. ரொம்ப நாள் மூடி வச்சுருந்தேன். ரொம்ப நாள் ஏதோ ஒன்று தடுத்துச்சு. என்ன ஊழியம் வேண்டாம், ஆண்டவர் வேண்டாம். ரொம்ப நாள், இத்தனை ஆண்டுகள், ரொம்ப நாள் இருக்கும் நினைக்கிறத போராட்டம். ஒரு நாள் திறந்தேன், தேவன் வாழ்க்கையை மாற்றினார். சொல்லுங்கள், ப்ளஷர், ஜாய், கம்ஃபர்ட்ஸ். சொல்லுங்கள், கம்ஃபர்ட்டாக ஆகிட்டார். என்னங்க, அந்த கம்ஃபர்ட் இல்லை, நீங்கள் துணி துவைக்கிறீங்களே அந்த கம்ஃபர்ட் இல்லை, இந்த கம்ஃபர்ட்ஸ். சொல்லுங்கள், ஓரளவுக்கு எனக்கு நான் நிம்மதியாக இருக்கிறேன். என்னையா ஓரளவுக்கு? ஓரளவுக்கு அப்போ சரியாக திறக்கலன்னு அர்த்தம். திறந்துட்டு என்ன வந்துடும்? மகிழ்ச்சி. ஆமேன். கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், ஆண்டவரே வாருமையா போதகரே, வாருமையா போதகரே, வாருமையா போதகரே. எல்லாம் சொல்லுங்கள், வாருமையா, வாருமையா. நீங்கள் வந்துட்டாலே என்னதான் சத்தமா. ரெண்டாவது மகிழ்ச்சி தான், நித்திய பேரின்பம் தான். எங்கள் விலாசம்: போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 04443183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.